பூக்கள். ஆத்தா சீலக்காரி, ஏழகாத்த வல்லடியாளே, இந்த வருஷத்துக்கான அறுப்போம், அடுத்த போகத்துக்கான விதைப்போம் உன் கருணையால நல்லபடியா இருக்கணும். விளையிற நெல்லு மணியெல்லாம் பொண்ணு மணியா விளையணும். ஆத்தா பொம்பளை எல்லாம் குலவை போடுங்க ஆத்தா. வேதவல்லி, இந்த சவுண்ட் நல்லா இருக்குல்ல? ஆமா கல்பனா, ஒவ்வொரு தடவையும் கேட்கும் போதும் ஏதோ ஒண்ணு பண்ணுதில்ல. ஐயா இவங்களுக்கெல்லாம் கம்மிங்க. ஐயா, உங்க கையால நெல்லுமணி அறுத்து அறுவடை ஆரம்பிச்சு வைங்க ஐயா. அது எப்படி முளைச்சாமி? விதைச்சது நீதானே, நீதான் அறுவடை பண்ணா அதான் சரி. அப்படிலாம் இல்லைங்க ஐயா, 1000 தான் இருந்தாலும் ராசின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க விதைச்ச விதைப்போம் அறுப்போம் ஓஹோன்னு வந்திருக்கு. நல்லபடியா நீங்களே ஆரம்பிச்சு வைங்க ஐயா. என்னம்மா இப்படி சொல்றாரு? என்னையா யோசிக்கிறீங்க? வாங்க ஐயா, ம், இந்த வருஷம் நீங்களும் தம்பிங்களும் அறுப்ப தொடங்கி வைங்க. ம். அப்பா, அவர் ஆசையா கேக்குறாருல, அறுவடை ஆரம்பிச்சு வைங்கப்பா. சரியா, எல்லாரும் ஆசைப்படுறீங்க, ஆமா ஐயா. அப்படியே செய்திருவான். கல்பனா, மாமா, உன் கையால பண்ண அருவாள் எடுத்து கொடு. மாமா, நான் எப்படி? ஆ, என்ன இதுக்கு யோசிக்கிற? நீ எடுத்து கொடுத்தீனா என் பேரனே என் கையில எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கு. வா சீக்கிரம் எடுத்து கொடுவா. போ கல்பனா. வாமா. கொண்டா. ஐயா வாங்க வாங்க ஐயா. எல்லாம் வாங்க. ஐயா, சாமியை கும்பிட்டுட்டு நெல்லையும் கும்பிட்டுட்டு அறுவடை ஆரம்பிங்க ஐயா. ஆண்டவா, எல்லாரும் நல்லா விளைஞ்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஆரம்பிங்க. அம்மா பொம்பளை எல்லாம் குலவை போடுங்கத்தா. இந்தாங்க. சுந்தர் தம்பி, அடுத்து நீங்க வாங்க. ஐயா எல்லாம் முடிஞ்சுங்கய்யா, கருதலுக்கு ஆரம்பிக்கலாம். அப்பா வாங்கப்பா. தம்பி வாங்க. சரி வாங்க, வாங்கடா. என்ன மலைச்சாமி, சந்தோஷமா? ரொம்ப திருப்தியா. ஆ. ஏத்தா காமாச்சே, என்னங்க? பொம்பளை எல்லாம் கூட்டி போய் அறுவடை வாங்க ஆரம்பிச்சிருங்க. வாங்க போலாம். போங்க ஆ, போங்க. போங்க போங்க. ஐயா, இத்தனை வருஷத்துக்கு பின்னால நீங்க அறுவடையை துவங்கி வச்சது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. உங்களோட எனக்கு தயா நிறைய சந்தோஷம் மலைச்சாமி. இது ரொம்ப நாள் ஆசையா எனக்கு. பசங்கள் எல்லாம் இங்கே கூட்டிட்டு வந்து நம்ம வயல் வரப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கணும், அறுவடை என்ன அதெல்லாம் பண்ணி காமிக்கணும்னு விவசாயத்தோட மகிமையை எடுத்து சொல்லணும்னு ரொம்ப ஆசை. இன்னைக்கு தான் அது நிறைவேறி இருக்குது. எல்லாம் ஆண்டவன் புண்ணியம் ஐயா, ஆண்டவன் புண்ணியம். பசங்களா பார்த்துக்கிட்டீங்கள, இதில் தாண்டா எனக்கு சந்தோஷம். உங்க அப்பனுக்கு
வியாபாரி ராமநாதன் பேர் எடுக்கிறத விட விவசாயி ராமநாதன் சொல்லிக்கிறது தான் ரொம்ப பெருமை. அதே பெருமை என் பசங்களுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன்டா. புரியுதா? உங்ககிட்ட எல்லாம் முக்கியமா ஒன்று சொல்லணும். அது என்னோட வேண்டுகோளாவோ கட்டளையாவோ எப்படி வேணா எடுத்துக்கலாம். இல்ல உங்க அப்பாவோட கடைசி ஆசைன்னு கூட எடுத்துக்கலாம். எனக்கு என்னன்னா என் குடும்பத்துல யாரும் விவசாயத்தை கைவிட்ட கூடாதுன்னு தான். இது பாக்குறீங்கல்ல, இந்த நிலம் என்னோட ஜீவன்டா, மூச்சுடா. இது ஒரு நாளும் கைவிட்ட கூடாது. ஒரு நாளும் இந்த நிலத்துல ஒரு ஃபேக்டரியோ அபார்ட்மெண்ட்டோ வந்துடக்கூடாது. அப்படி வராம நீங்க எல்லாம் பாதுகாக்கணும். நீங்க நகரத்துல வியாபாரத்தை நடத்திக்கிங்க, அதெல்லாம் உதாசீனம் பண்ண சொல்ல, அது பாட்டுக்கு அது இருக்கட்டும். ஆனா வயல்வெளியை மறந்துடக்கூடாது. நீங்களும் விவசாயத்தை தொடர்ந்து செய்யணும். இன்னைக்குன்னு இல்லடா, என் மரணத்துக்கு பிறகு கூட நீங்க இந்த விவசாயத்தை கைவிட்டக்கூடாது. புரியுதா? நான் இப்ப உங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கேட்க போறேன். எக்காரணத்தை கொண்டும் விவசாயத்தை கைவிட மாட்டோம், தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி கையில் அடிச்சு சத்தியம் பண்ணுங்கடா. சத்தியமாப்பா, சத்தியமா கைவிட மாட்டோம்ப்பா. அப்பா, நீங்க எப்படி விவசாயி ராமநாதன் பேர் எடுத்தீங்களோ அதே மாதிரி நானும் விவசாயி நடராஜன் பேர் எடுப்பேன்பா. எப்படி மலைச்சாமி? சரியா சொன்னீங்க தம்பி. சீ. இந்த சவுண்ட் மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது. ஐயோ, இப்படி இல்ல, அது வேற மாதிரி இருந்தது. எப்படி பண்ணாங்க? ச்சே. எப்படி பண்ணாலும் அந்த லுலுலுன்னு தான் கேக்குது. அவங்க கொடுத்த அந்த வைப்ரேஷன் சத்தம் வரவே மாட்டேங்குதே. என்னாச்சு இந்த பட்டணத்து பிள்ளைங்களுக்கு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்காளுங்க இவளுங்க? ஏய், நான் பண்றது கரெக்டா பாரு. ஐயா, வாங்க காமாட்சி அம்மா, எப்போ வந்தீங்க? ஆமா, 3 பேர் இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே, சும்மாதான். ஒண்ணும் இல்லையா? ஆமா, நாங்க ஒண்ணும் பண்ணலையே, சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க சும்மா இருந்ததை தான் நான் பார்த்தனே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கத்தா. அது வந்து காமாட்சி அம்மா, அன்னைக்கு கோவில்ல பொங்கல் வச்சப்பவும் சரி, நிலத்துல அறுவடை பண்ணப்பவும் சரி, இந்த ஊர்ல லேடிஸ் எல்லாம் ஒரு மாதிரி சவுண்ட் கொடுத்தாங்க. அத கேட்கவே ரொம்ப வைப்ரேட்டிங்கா இருந்தது, ரொம்ப தெய்வீகமா இருந்தது. அத நாங்க இது வரைக்கும் பக்தி பாட்லயும் இளையராஜா சார் பாட்லயும் தான் கேட்டிருக்கோம். அத எங்களுக்கும் பண்ணி பார்க்கணும்னு ஆசை, அதான் நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏத்தா, நீங்க குழவை போடுறத பத்தியா பேசிட்டு இருந்தீங்க? அதான் கொலவை பேர் ஞாபகம் வந்துருச்சு. அததான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் காமாட்சி அம்மா. எதுக்கு சிரிக்கிறீங்க? இந்த ஊர் சிரிக்கீங்கெல்லாம் குழவை போட சொன்னா முறுக்கிட்டு திரியவாளுங்க. ஆனா நீங்க என்னடானா மெட்ராஸ்ல நீங்க வந்துட்டு குழவை போடணும்னு ஆசைப்படுறீங்களாத்தா? உங்கள மாதிரி தான் இருக்கணும். குழவு போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லத்தா, ரொம்ப தெய்வீகமானது. நல்ல காரியம் நடக்கும் போதெல்லாம் குழவை சத்தம் போட்டு அந்த இடத்துக்கே ஒரு தெய்வீக சக்தியை உருவாக்குவாங்க. சாமிய வர சொல்லி கூப்பிடுற சத்தம் தான் அது. நீங்க பொறப்புல வேணா மெட்ராஸ்கார பிள்ளைங்களா இருக்கலாம், ஆனா வாக்கப்பட்டது இந்த ஒரு மண்ணுக்கு தானே. அப்படி பார்த்தா நீங்களும் சோழ வந்த பொம்பளைக்கு தானே. இந்த மண்ணை சேர்ந்த பொம்பளைங்களுக்கு குழவு போட தெரியாம இருக்க கூடாதா? நான் உங்களுக்கு குழவு போட சொல்லி தரட்டுமா? கத்துக்கிறீங்களா? மனசுல அம்மனை நினைச்சுக்கிட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு உதட்ட இப்படி குவிச்சுக்கிட்டு நாக்க கெடமட்டமா இப்படி 2 பக்கம் அடிச்சோம்னா குழவை சத்தம் வரும். நான் இப்ப பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஆத்தா சீலக்காரி,
தான் குழவை சத்தம் போடணும். தேங்க்ஸ் காமாட்சியம்மா. ஆ, ஊருக்கு போறதுக்குள்ள நம்ம வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் எப்படி இளவட்டக்கல்ல தூக்குறேன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி ஊருக்கு போறதுக்குள்ள நீங்க எல்லாம் குழவை சத்தம் கத்துக்கிறீங்க. சரியா? சரி. சரி, நம்ம கருப்பு சாமியை கும்பிட்டுட்டு அன்னைக்கு நீங்க எல்லாம் குழவை சத்தம் போடுறீங்க. அதுக்குள்ள கத்துக்குங்கத்தா. ஆ? சரி, சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லம்மா. இந்தாங்க, இந்த தூக்கு சட்டியில பழைய சோறு எண்ணெய் கத்திரிக்காவும் இருக்கு, சாப்பிடுங்க. நான் போய் மோட்டர் ஓட்டிட்டு வரேன். பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். ஓகே 2 3. இங்கதானே வர சொன்னா? ஹாலே காணுமே. ஹாய். இதான் வர நேரமா? 10 மணிக்கு சொல்லிட்டு 11 மணிக்கு வந்தா என்ன அர்த்தம்? ஐம் சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சரி கொடுங்க. இந்தாங்க, என்னது? வாங்கி பாருங்க. கால் ஃப்ரம் ஜெனிஃபர். 12:36 கால் ஃப்ரம் ராகவி. 12:45 கால் ஃப்ரம் ஐஸ்வர்யா. அது யார் கால் பண்ணாங்கன்னு நேத்து நீங்க நோட் பண்ணி வைக்க சொன்னீங்கல்ல, அந்த லிஸ்ட் தான் இது. மொத்தம் நேத்துல இருந்து 243 கால்ஸ் வந்திருக்குங்க. எல்லாரையும் ப்ராப்பரா இன்னைக்கு கால் பண்ண சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் உங்க போனை ஃபுல் சார்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்குங்க. இந்தாங்க உங்க போன், நல்லா பாத்துக்குங்க. பரவாயில்லையே, நோட் பண்ணி வைங்கன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக சின்சியரா எல்லாமே நோட் பண்ணிருக்கீங்க போல. எல்லாத்தையும் நோட் பண்ணலங்க, வெறும் கால்ஸ் மட்டும் தான் நோட் பண்ணிருக்கேன். நான் கேலரி எல்லாம் பார்க்கவே இல்ல. ஹலோ, நீங்க பார்க்கணும்னு நினைச்சாலும் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒன்னொன்னும் 5-6 பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கேன். 7 மலை 7 கடல் தாண்டாதான் என்னோட கேலரிக்குள்ள நானே போக முடியும். வெரி குட், சேஃப்டி. நைஸ். சரி கொடுங்க. என்னது? என்னோட ஆப்பிள். ஒரு நிமிஷம் இருங்க. கேட்ச் இட். ஹலோ, என்னதுங்க அது? ஆப்பிள். நீங்க தானே கேட்டீங்க? ஓரமா கடிச்ச அந்த லோகோ கூட அப்படியே இருக்கு பாருங்க. ஏங்க, என்ன விளையாடுறீங்களா? என் போனை கொடுங்க. நான் எங்க உங்ககிட்ட விளையாட போறேன்? இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற ஆப்பிள் இதுதான். வேணுமா வேணாமா? ஏங்க, நான் எவ்வளோ நேர்மையா உங்க போனை கொண்டு வந்து கொடுத்தேன். நீங்க என்னங்க இப்படி பண்றீங்க? என் போனை கொடுங்க. என் போன் இல்லாம நான் வீட்டுக்கு போக முடியாது. என் போனை கொடுங்க. என் போனை கொடுங்க. என் போனை கொடுங்க. ஓகே ஓகே ஓகே, கொடுக்குறேங்க. அப்பா, சும்மா விளையாட்டுக்கு வம்பலுக்கலான்னு பார்த்தா நீங்க விட்டு அழுதுருவீங்க போல. இந்தாங்க உங்க போன். தேங்க்ஸ். ஆமா, உங்களுக்கு ஜல்லிக்கட்டுனா ரொம்ப பிடிக்குமோ? இல்லங்க, வாட்ஸ்அப் கேலரியில இருக்கிற போட்டோஸ் வீடியோ வரைக்கும் எல்லாமே ஜல்லிக்கட்டு, சாமி பூஜை, ஸ்லோகம் அப்படியே இருந்துச்சு. அதனாலதான் கேட்டேன். என் போனை பாத்தீங்களா? பாஸ்வேர்ட் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப போர் அடிச்சுதான், அதான் போனுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு கொஞ்சமா லைட்டா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பேரு நடராஜ், படிச்சது MCA. FBல நாட்டின்ற பேர்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க. 1234 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. 10,000க்கு மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. போட்டோகிராஃபிக்ன்றது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை தவிர அஜித்தோட ஃபேன். ரீசெண்டா உங்களுக்கு ஏதோ லவ் ஃபெயிலியர்னு நினைக்கிறேன். ஏன் கேட்டீங்கன்னா, ஃபேவரட் அப்படிங்கிற ஃபோல்டர்ல நிறைய லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் இருந்துச்சுங்க. பிடிச்ச கடவுள்னு பாத்தீங்கன்னா சாய்பாபா. அப்புறம் பேங்க் பேலன்ஸ்னு பாத்தீங்கன்னா 36,785 ரூபாய். கரெக்ட். ATM பின் நம்பர் வந்துட்டு 7657. கரெக்ட். என்ன ஏங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. நீங்க எப்படிங்க என் போனை பார்க்கலாம்? ஏங்க, சன்னி லியோன் போட்டோஸும் வீடியோஸும் இருக்குன்னு பார்த்தேன். கடைசியா ஜல்லிக்கட்டு போட்டோஸ் வீடியோஸ் தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் நல்ல புள்ளதான் போல இருக்கு.
உங்க இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண போறதில்ல. பயப்படாம போயிட்டு வாங்க. போனை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் உங்க போனை பார்த்ததுக்கு சாரி. பாய். பாய். நைஸ் மீட்டிங் யூ. நைஸ் மீட்டிங் யூ. ஓய் ஆப்பிள். நடராஜங்கிற பேரை விட ஆப்பிள்ன்ற பேரே ரொம்ப நல்லா இருக்கு. நான் அப்படியே கூப்பிடுறேன். தேங்க்ஸ் அனிதா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணதுமே ஹே அனிதா என்னடி பண்றேன்னு ஆரம்பிச்சாங்க. அதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அனிதான்ற பேரும் ரொம்ப நல்லா இருக்கு. பாய். பாய். கொஞ்சம் நல்லவன் இல்ல, ரொம்பவே நல்லவன் தான். எனக்கு வந்துருச்சு. என்ன வேதா அது வரவே மாட்டேங்குது. ஹே, பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட்னு சொல்லிருக்காங்கல்ல. நீ ஒரு மாடர்ன் கேர்ள்னு மனசுல நினைச்சுக்கிட்டு கொலை சத்தம் ட்ரை பண்ணா எப்படி வரும்? தமிழ்நாட்டு பொண்ணா தமிழச்சி அப்படிங்கிற நினைப்போட ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா வரும். வேதவல்லி, என்ன ஆனாலும் சரி நாம ஊருக்கு போறதுக்குள்ள கொலைவை போட கத்துக்கிறோம். ஓகே? இது நம்ம ஒரு கலாச்சாரம். நாம இத பண்றதுக்கு கூச்சப்படவே கூடாது. தமிழச்சின்னு ப்ரூவ் பண்றோம். ஆமா, நம்ம தமிழச்சி தான். டேய் கண்ணா, என்னண்ணே யாரா கொஞ்சம் அவளுங்க? கொஞ்சம் வந்துருச்சுல. ஆமால. சிகப்பு தோலை பார்த்தா உங்க ஊர்க்காரி மாதிரியே தெரியலையே. அண்ணே, அவங்க 3 பேரும் எங்க ஊர் பெரிய தலைக்கட்டு ராமநாதன் ஐயா வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காங்க. அதுல 2 பேர் ஐயாவோட மருமகளுங்க. ராமநாதன் வீட்டு மருமகளா? ஆ, செம்ம கழுத்திங்கடா, தியார் காலுங்கடா. மெட்ராஸ் ஜாரிக தான்டா. ஏண்டா ஒரு தட்டு தட்டிடுறவா? அண்ணே வேணாண்ணே, நீ இப்படி பேசுறதும் பார்க்கறதும் தெரிஞ்சாலே எங்க ஊருக்காரங்க ஒன்று கூட்டிடுவாங்க. தேவையில்லாத வம்புண்ணே. ஆனா எனக்கு அவளுங்க தேவைன்னு தோணுதேடா. அண்ணே, நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். இதுக்கப்புறம் உன் கூட நான் இருந்தேன்னா எனக்கு தான் வம்பு. போடா, போடா, என்ன போடா. விட்டுருண்ணே. சரி, லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமா? சரி போலாம். வா. ஏய், வா. என்ன? பார்த்து வரமாட்டேன், கண்ணு என்ன முதுகலியா இருக்கு. ஏங்க, தெரியாம இடிச்சதும் இல்லாம ஒரு சாரி கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹலோ, தெரியாம இடிச்சேன்னு யாரு சொன்னது? தெரிஞ்சேதான் இடிச்சேன். நல்லா பார்த்துட்டு தான் வந்தேன். சீ, பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? உன்னை- பொறுக்கி. ஏய், இவ்ளோ அடிக்கிற, வெக்கமா இல்ல? நீ என்ன அடிக்கிறதா நினைக்கிற, ஆனா நான் நீ என்ன தொடுறதா நினைக்கிறேன். அடி, நல்ல அடி. இந்த பக்கம் அடிக்கிறியா, இந்த பக்கம் அடிக்கிறியா? சீ, தூ. ஏய், ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? ஒன்னும் ஆக போறதில்ல. ஏன்னா நான் இந்த ஊருக்காரனே இல்லையே, அப்புறம் எப்படி என்ன தேடி கண்டுபிடிப்பீங்க? ஏய் போங்கடி, லேசா இடிச்சதுக்கே என்னமோ சீனை போடுறீங்க. உங்க ஊர்ல எல்லாம் உங்களை எவனுமே இடிச்சதே இல்லையா? பெருசா குத்தம் சொல்ல வந்துட்டீங்க. போங்கடி. யாராவது இங்க வாங்க. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. எங்க
முடிஞ்சா வந்து பிடிக்க சொல்லுங்கடி. வரட்டா? ஏய் பாய். உருக்கி உன்ன ஏய் பிடிக்க சொல்றே. ஏய் ஏய் வேதா, என்ன கல்பனா, யாரையுமே காணோம். வேதவள்ளி அமைதியா இரு, ஒண்ணும் ஆகல, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன கல்பனா, ஒண்ணும் ஆகலன்னு இப்படி சொல்ற? எவ்வளவு மோசமா பேசிட்டு போறான் அவன். புரியுது, ஆனா நாம என்ன பண்ண முடியும்? இப்படியே என்ன பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு இவன மாதிரி ஆளை எல்லாம் சும்மா விட சொல்றியா? வீட்டுல சொன்னா வந்த இடத்துல தேவையில்லாம பிரச்சனை தான் வரும் வேதா. இப்படி நினைக்கிறது தான் தப்பு மஞ்சு. பிரச்சனை வந்தா ஃபேஸ் பண்ணணும், அத பார்த்து பயப்படக்கூடாது. வீட்டுல சொன்னா பிரச்சனை வரும்னு பயப்படுறதுனாலதான் இவன மாதிரி ஆளுங்க இன்னமும் இருக்கானுங்க. இருட்டுல 1 லட்சம் ஆம்பளைங்களுக்கு நடுவுல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்தாலும் அவளை தன்னோட தாயா சகோதரியா பாக்குற தமிழ்நாடு இது. இனிமேலும் இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது.